எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி யூடியூப் சேனல் சார்பாக தயாரிக்கப்படுகிற கதை பயணி தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்திலேயே மிக அதிகமாக வேடிக்கை பார்க்கப்படக்கூடிய விஷயம் எது? அல்லது எந்த நிகழ்ச்சியை, எதை மக்கள் எங்கே பார்த்தாலும் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அது காதலர்களைத்தான்னு சொல்லுவேன். காதலர்களை எங்கே பார்த்தாலும் ஜனங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. அது பொது வெளியில இருக்கலாம், ரயில்ல இருக்கலாம், அல்லது ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கலாம். எங்கே எந்த இளம் காதலர்களை பார்த்தாலும் ஒரு 4 பேர் அவங்கள வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க என்ன பேசுவாங்கங்கிறத இவங்களா கற்பனை பண்ணுறாங்க. ஏன் அவங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க? ஏன் அவர்கள் கட்டிக்கொள்கிறார்கள்? எல்லாவற்றையும் மனசுக்குள்ளாடி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. காதலர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய நகரத்தில் காதலிப்பதற்கு என்று ஒரு இடம் கிடையாது. எங்கே போனாலும் ஏதேனும் ஒரு சில கண்கள் நம்மளை வேவு பார்த்துட்டே இருக்குது, கண்காணிச்சுட்டே இருக்குது. காதலிப்பதற்கு என்று ஒரு தகுந்த இடம் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு காதலர்கள் தேடிட்டே இருக்காங்க. கிடைக்காத போது எல்லா இடத்தையும் காதலிப்பதற்கான இடமாக மாற்றிக்கொள்கிறாங்க. ஒரு நகரத்தை வளர்த்து கொண்டு போவதில், மகிழ்ச்சியை உருவாக்குவதில் காதலுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. காதலர்களே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா அது நிச்சயமாக வெறுமையான இடமாகத்தான் இருக்கும். காதல் உலகத்தினுடைய மிக நீண்ட ஒரு தொடர் நிகழ்வு. முதல் மனிதனும் முதல் பெண்ணும், ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்ட போதே காதல் தொடங்கிடுச்சு. காதலுக்கு எத்தனை வடிவங்கள், எத்தனை விதங்கள், எத்தனை பிரச்சனைகள் அப்படிங்கிற காதலோட வரலாறை எப்போவாது யாராவது எழுத முற்பட்டால் அது பல்லாயிரம் புத்தகங்களாக இருக்கும். ஆனாலும் இன்றைய காதல், இன்றைக்கு காதலிக்கிற ஆண் பெண் புதுசு. ஒவ்வொரு காதலுக்கும் அதுக்குன்னு சொல்ல புதிய சவால்களும், புதிய பிரச்சனைகளும், புதிய மகிழ்ச்சியும் உருவாகுது. காதல் எப்போவுமே நிரந்தரமாக மனிதனை வசீகரிச்சுட்டே இருக்குது. காதலால் மனிதன் மேன்மை அடைகிறான். காதலால் மனிதன் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறான். வாழ்வினுடைய புதிய சவால்களை தெரிஞ்சுக்கிறான். காதலை எழுதாத தேசங்களே இல்லை, எழுதாத மொழிகளே இல்லை, காதல் இல்லாத இடமே இல்லை. ஒரே ஒரு தீவில் ஒரு தனியாக ஒரு மனிதன் இருந்தால் கூட கற்பனையிலே அறியாத அவன் காதலிக்க தொடங்கிடுவான். நம்ம இவ்வளவு பேரையும் இயக்குகிற அந்த காதலை தமிழ் சமூகம் கொண்டாடி இருக்கு. தமிழ் இலக்கியத்துக்கு மிக சிறப்பு எதேனும் இருக்கிறது அப்படின்னா அது காதலை அணுகிய விதம், காதலை புரிந்து கொண்ட விதம், காதல் உணர்வுகளை வெளிப்படுத்திய விதத்தில் தமிழினுடைய சங்க கவிதைகள்லாம் அற்புதமானது. இந்த மொழியில் தான் காதலை பற்றி நிறைய கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் கூட மக்கள் சொன்ன நாட்டுப்புற கதைகள்லேயே அழகழகான காதல் கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை என் மனதுக்கு ரொம்ப விருப்பமான கதை. ஒரு யானையும் வண்ணத்து பூச்சியும் காதலித்த கதை அது. ஒரு வண்ணத்து பூச்சி அப்படி பறந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு யானையை பார்க்குது. யானையினுடைய கம்பீரம், அது நடக்கிற அழகு, யானையை மக்கள் வியந்து பார்ப்பது, யானை ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் அதில் வெளிப்படக்கூடிய உறுதி எல்லாமும் அந்த வண்ணத்து பூச்சிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது வண்ணத்து பூச்சியை சுற்றி சுற்றி எவ்வளவு உயரம், எவ்வளவு பலம், எவ்வளவு கம்பீரம் அப்படின்னு அது வியந்து வியந்து சொல்லும் போதெல்லாம் யானை வெட்கப்படுது. ஐயோ அப்படி இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் என் இயல்பில் இருக்கேன், நான் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை, என்னை எல்லாரும் கேலி செய்யக்கூடியது, நான் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சாள், பெரியவர்கள்லாம் என்னை அடக்கி ஆள தான் நினைப்பாங்கன்னு எதோ சொல்லுது. வண்ணத்து பூச்சிக்கு அது எதுவுமே முக்கியம் இல்லை. வண்ணத்து பூச்சி தள்ளி நின்று பார்க்குது. எவ்வளோ அழகாக இருக்க நீ மட்டும் பறக்க முடிஞ்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் அது. நீ வானத்தில் பறந்து போகிறத நான் பார்த்தேன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், உன் பக்கத்துலேயே பறந்து வருவேங்குது. இந்த யானைக்கு வெட்கம். ஒரு வண்ணத்து பூச்சி தன்னை சுற்றி தன்னை காதலிக்கிறதா, தான் அழகாக இருக்கிறதா சொல்லுதே அப்படிங்கிறதுனால வெட்கத்தோடு சொல்லுது, என்னால் பறக்க முடியாதே, நான் தண்ணியில் வேணால் நீந்துவேன், தரையில் வேணால் நடப்பேன், ஆனால் எனக்கு பறக்க தெரியாது அப்படின்னு உடனே வண்ணத்து பூச்சி சொல்லுது, ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ நினச்சா பறக்கலாம். எப்படி பறக்கலாம் அப்படின்னா, நீயும் நானும் காதலிக்க தொடங்கினால், நாம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா, நான் உன்னை வானத்தில் அழைச்சிட்டு போவேன், நீ என் கூட பறந்து வரலாம் அப்படின்னு வண்ணத்து பூச்சி சொல்லுது. கேட்கவே அந்த யானைக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் நண்பர்களே காதலோட இது. காதல் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை புதிய சவால்களை நோக்கி அழைச்சிட்டு போகும், அதை சாதிக்க வைக்கும். சாதிக்க வைப்பதோடு யானையை கூட வானில் பறக்க வைக்கக்கூடியதுக்கு பேர் தான் காதல். இந்த யானை நம்புது, நாம் காதலிக்க தொடங்கினோம்னா பறந்து போயிடுவோம் அப்படின்னு. ஒவ்வொரு முறை அந்த வண்ணத்து பூச்சி வானத்திலேருந்து பறந்து வரும்போதும் இது ஆசையாக பார்த்துட்ருக்கோம். பறந்து வந்த அந்த வண்ணத்து பூச்சி என்ன செய்யுமா,
யானையினுடைய நெற்றியிலேயோ தந்தத்திலேயோ முதுகிலேயோ ஏறி அமர்ந்து கொண்டு எவ்வளோ சின்னதாக இருக்கேன் நான், நீ எவ்வளோ பெருசாக இருக்கேன்னு. அப்போ நாம் 2 பேரும் திருமணம் பண்ணனா உலகம் கேலி பண்ணுமே அப்படின்னு யானை சொல்லுது. உலகம் கிடக்கட்ட விடு, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாம் 2 பேரும் காதலிப்போம், நாம் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு. உலகம் ஒரு யானையை வண்ணத்து பூச்சி விரும்புகிறதை அனுமதிக்காது. ஒரு வண்ணத்து பூச்சியை யானை திருமணம் செய்வதை அனுமதிக்காது. உலகத்தினுடைய கட்டுப்பாடுகள் யானையோடு, வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சியோடு தான் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் எங்கேயோ ஒரு வண்ணத்து பூச்சியும் யானையும் ஒன்று காதலிக்கிறதோட ஒன்றை பார்த்து ஒன்று வியக்குது. இப்போ யானை சொல்லுது, நீ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கிற, உன் சிறகுகள்லாம் அதை பறந்து வரும்போது எவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது, நீ எவ்வளோ மகிழ்ச்சியாக சுற்றிக்கிட்டே இருக்க, தேனை மட்டுமே சாப்பிட்றையே, இப்படி இனிப்பை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமானதுன்னு யானையும் சொல்லுது. வண்ணத்து பூச்சி வெட்கம் அடையுது. வெட்கம் அடைஞ்சிட்டு சொல்லுது, நீ ரொம்ப அழகாக பேசுகிற அப்படின்னு. காதலிக்க தொடங்கிய உடனே என்ன ஆகுதுன்னா பேச்சு மாறிடுது, கவித்துவம் வந்துடுது. இந்த உலகத்தினுடைய எல்லா காட்சிகளும் காதலிக்க தொடங்குகிறவனுக்கு வண்ணமயமான காட்சிகளாக மாறிடுது. இந்த யானையும் கூட அப்படி தான் ஒரு மயக்குகிற கவித்துவ மொழியில் வண்ணத்து பூச்சிட்டு பேச ஆரம்பிச்சு ரெண்டும் பித்தேறி ஒன்றை ஒன்று காதலிக்க தொடங்குகிறது. அப்போது யானை வண்ணத்து பூச்சி சொல்லுது, நான் பறந்து வரேன், என் பின்னாடி நீ என்னை துரத்தி பிடிங்க அப்படிங்குது. ஒரு வண்ணத்து பூச்சியை துரத்திட்டு யானை ஓடுகிறது. ஓடுகிற போது யானைக்கு தன்னுடைய பெரிய உடல் எடையோ தான் கம்பீரமானவனோ அப்படிங்கிறதெல்லாம் மறந்து ஒரு சிறுவனைப் போல அந்த யானை அந்த வண்ணத்து பூச்சியை துரத்தி ஓடுது. ஆனால் வண்ணத்து பூச்சி வானத்தில் பறக்கக்கூடியது இல்லையா, பறந்து போகும்போது யானையால் பறக்க முடியல. யானை எவ்வளோ தவனாலும் ஒரு அடி கூட மேலே போக முடியல. அது வருத்தத்தோடு அது நின்றுட்டு வண்ணத்து பூச்சிட்டு சொல்லுது, நான் என்ன முயன்றாலும் நிச்சயமாக பறக்கவே முடியாது அப்படின்னு. அப்போது அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது, நீ பறக்காட்டா என்ன, பறக்கிற உலகத்தை உனக்கு முடியலை அப்படின்னா இருக்கிற உலகத்துக்கு நான் வந்துட முடியும். இனி நான் பறக்க மாட்டேன், நான் உன் கூடையே உன் தோளில் அமர்ந்து கொண்டு உன்னோட வாழ்வேன் அப்படின்னு. இல்லையே, உன்னோட வாழ்க்கை பறக்கிறது தானேன்னொடனே அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது, நான் பறக்கிறவ தான், ஆனால் காதலால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பறக்கிறத மறந்து ஓன் கூட ஒன்றாக இந்த மண்ணில் நடந்து வாழலான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே யானை சொல்லுது, அது நடக்காது. இப்போ வேணும்னா அது சரியாக இருக்கலாம், ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நீ பறக்கிறது உன் இயல்பிலேயே இருக்குது, நீ பறந்து வா, பறந்து போ, பறந்துகிட்டே இரு, அதுதான் உன் மகிழ்ச்சி அப்படின்னு. அப்போ வண்ணத்து பூச்சி கேட்குது ஆசையாக, அப்போ நாம் 2 பேருமே இணைந்து வாழவே முடியாதா அப்படின்னு. அதுக்கு அந்த யானை சொல்லுது, நம்ம இணைந்து வாழ முடியும், நீ எப்பெல்லாம் என்னை நோக்கி என் கூட வந்து இருக்கிறியோ அப்போ எல்லாம் நான் மனதுக்குள்ளாடி பறந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உடலால் தான் பறக்கலை, ஆனால் என் மனது பறந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னோடனே அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது, நான் அதை தான் சொன்னேன், காதலுற்றவர்களுக்கு சிறகுகள் உண்டு, அது உலகம் அறியாத சிறகுகள், அவர்கள் மனதில் முளைக்கிற சிறகுகள், அவர்கள் பூமியை விட்டு வெளியேறி பறந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்கங்கிறது நிஜம்தான் அப்படின்னு. அப்புறம் உலகை மறந்து அந்த யானையும் வண்ணத்து பூச்சியும் ஒன்று காதலிக்கவும் திருமணம் செய்து கொள்ளவும் வந்துடுச்சு. இப்போ கூட எங்கேயாவது காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மீது ஒரு வண்ணத்து பூச்சி அமர்ந்து போகிறத பார்க்கலாம். அதுதான் அந்த காதல் ஜோடிகள் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. யார் சொன்ன கதை, யாருடைய கற்பனை அது, யார் யானையும் வண்ணத்து பூச்சியும் காதலிக்க வைத்தார்கள்னு தெரியல. ஆனால் யோசிக்கும் போதே ஒரு மண்ணில் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வண்ணத்து பூச்சியால் யானையை காதலிக்க முடியும், காதலுற்ற ஒரு யானை பறக்க முடியும், வண்ணத்து பூச்சியோடு வானில் செல்வதற்கான மனதுடையதாயிரும். இது வண்ணத்து பூச்சியும் யானையை பற்றிய கதையா அப்படின்னா, வண்ணத்து பூச்சியும் யானையையும் முன்வைத்து சொல்லப்பட்ட கதை தானே தவிர, யானையை போன்ற பலமான உறுதியான காட்டினுடைய அரசனாக கருதப்படக்கூடிய பலம் பொருந்திய ஒன்றை ஒரு சிறிய வண்ணத்து பூச்சியால் காதல் கொள்ள வைக்க முடியும், அதனுடைய இயல்பை மாற்றிட முடியும், மென்மை கொள்ள வைக்க முடியும். யானையும் வண்ணத்து பூச்சியும் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இருக்கு இல்லையா, அது பூமியில் சாத்தியம், மனிதர்கள் மத்தியில் அப்படித்தான் நிறைய நடந்திருக்கு. யார் யாரை காதலிப்பாங்க, அந்த காதல் எப்படி தொடங்கும், அந்த காதல் என்ன ஆகும், அந்த காதலினுடைய அடுத்த நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஆனால் காதல், ஒவ்வொரு காதலுமே ஒரு பாதி உணர்ச்சிகளாலேயும் பாதி கனவுகளாலேயும் ஆனது தான் காதலே. காதலிற்றவர்களுடைய கனவு இருக்குல்ல, அது பகிர்ந்து கொள்ளப்படாத உலகினுடைய மிக அழகழகான கனவுகள் எல்லாம் காதலர்களால் காணப்பட்ட பகிர்ந்து கொள்ளப்படாத கனவுகள் தான். அப்படி கனவுகளில் அதை வேடிக்கையாக எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க, முழு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கார், வைக்கம் முகமது பஷீர். அவர் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு காதல் கடிதம்னு, காதல் கடிதத்தை பற்றி, காதலர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த காதல் உறவை பற்றி
ஒரு வேடிக்கையான கதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கி காதலர்கள் காதல் கடிதம் எழுதுவாங்களான்னு தெரியலை. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன் வந்த பின்னாடி ஒரு காஃபி ஷாப்பில் ஆணும் பொண்ணும் காதலிக்கிற 2 பேரும் எதிரெதிர உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அவர்கள் பேசிக்கிடவே இல்லை. அவங்க எல்லாமே ஃபோன்லேயே டைப் பண்ணிட்டே இருக்காங்க. நேரில் பேசிக்கொண்ட பழைய காதலர்களை போல் இவங்க இல்லை. இவங்க எல்லாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்ஃபோனில் அனுப்பிட்டே இருக்காங்க. முகத்தை கூட பார்க்குறதே இல்லை. மாறாக செல்ஃபோனை பார்த்துட்டே அனுப்பிட்டே இருக்காங்க. காதல் ஒரு புதிய வடிவத்தை எடுத்துருச்சு. மொழியற்ற புதிய வேறு ஒரு செயல்களை நோக்கியதாக திரும்பிடுச்சு. பழைய காதல் எப்படிப்பட்டதுன்னா, காதலிக்கிற பெண்ணை பார்க்குறதுக்காக காத்திருக்கிறது, அப்புறம் கடிதம் எழுதுறது, அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வது, மறுப்பது, காதல் கடிதம் கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காகவே பெண்ணோட பெற்றோர்கள் அவனை அடிக்கிறது, அவனை துன்புறுத்துறது, அந்த காதலை பிரிப்பது என்று கடந்த கால காதலுக்கு இருக்கக்கூடிய கதை முழுவதும் வேறு, இன்றைய காதல் முழுக்க வேறு. இன்றைய காதல் எந்த வடிவத்தில் எப்படி பரிமாறிப்படப்படுதுங்கிறது இன்னும் முழுசாக எழுதப்படலை. ஆனால் எழுதப்பட வேணும்னு நான் விரும்புகிறேன். பழைய காதலில் காதல் கடிதம் கொடுப்பாங்க. அந்த காதல் கடிதத்தை எழுதுகிறதே ஒரு பெரிய பயிற்சி. நிறைய நேரங்களில் கடிதம் எழுத தெரியாதவர்களுக்காக நண்பர்கள் தான் காதல் கடிதத்தை எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்படி நண்பர்கள் எழுதி கொடுத்தாங்கங்கிறதை சொல்லாமலே தான் அந்த காதல் கடிதங்கள் கொடுக்கும். ஆண் தான் அல்ல, பெண்ணும் காதல் கடிதம் எழுதுகிறாங்க. அந்த காதல் கடிதத்தை பரிமாறி இருக்கிறாங்க. அப்படி ஒரு காதல் கடிதத்தை பற்றினது தான் அந்த கதை. வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய கேசவன் நாயருங்கிறவர் தான் குடியிருக்கிற வீட்டில் இருந்த அந்த வீட்டு ஓனருடைய மகளை காதலிக்கிறார். அவள் பேர் சாரம்மா அப்படின்னு. அவளை காதலிக்கிறார்னா அவளை பற்றி உருகி உருகி கடிதம் எழுதி அவகிட்ட கொண்டு போய் கொடுத்தா சாரம்மா என்ன பண்ணுவான்னா, என்ன சார் லவ் லெட்டரா அப்படின்னு வாங்கிட்டு படிச்சுட்டு கிழிச்சு தூக்கி போட்டுருவா. போட்டு சொல்லுவா, ஏமாத்துறதுக்கான வழி சார் இது. ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட காதலிக்கிறேன்னு சொன்னானாலே அது ஒரு ஏமாத்துறதுக்கான வழி. ரொம்ப அழகழகான வார்த்தைகளை கொண்டு அழகழகாக நீங்கள் பொய்யை சொல்லுவீங்களே தவிர காதெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னு. இவரோ அந்த சாரம்மாவை உருகி உருகி காதலிக்கிறார். காதலிக்கிறதோட இந்த காதல் கடிதத்தை எழுதுறதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதில் ஒவ்வொரு சொல்லையும் தேடி தேடி எழுதினேன். ஆனால் நீ படிக்கக்கூட இல்லாமல் கிழிச்சு போட்டாலே அப்படின்னு கோவப்படுறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் படித்த பொண்ணு, வேலை பார்க்கணும், சம்பாதிக்கிறது தான் என் வாழ்க்கையினோட முக்கியம், காதலிக்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவர் ஒரு நாள் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார், உனக்கு வேலை வேணுமா அப்படின்னு. ஆமாம் வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், ரொம்ப இல்லைனாலும் குறைவான சம்பாத்தியம் வேணும்னு. நான் உனக்கு ஒரு வேலை தந்தால் அந்த வேலையை செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வேலை யார் கொடுத்தாலும் செய்வேன், ஆனால் சம்பளம் உண்டு தானே அப்படின்னு. கட்டாயம் சம்பளம் உண்டு தான், என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அந்த கேசவன் நாயர் சொல்கிறாரு, என்னை காதலிக்கிறது தான் அந்த வேலை அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் அப்படி ஒரு வேலையை எந்த ஆணும் எந்த பொண்ணுக்கும் கொடுத்துருப்பானான்னு தெரியலை. இந்த பொண்ணு சொல்கிறா, என்ன சொல்கிறீங்க, உனக்கு மாதம் 20 ரூபா சம்பளம் தரேன், ஆனால் நீ மாதம் ஃபுல்லாக என்னை காதலிக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அம்மா சொல்கிறா, காதலிக்கிறதுனா என்ன அப்படின்னு. காதலிக்கிறதுனா என்ன, என் கூட பேசிகிட்டு இருக்குது, நான் சொல்கிற காதலை ஏற்றுக்கிறது, நீயும் காதலாக சொல்கிறது அப்படின்னு. சார் அது வேலை தானே அப்படிங்கிற. கட்டாயம் வேலை தான்மா, 1ஆம் தேதி சரியாக சம்பளம் கொடுத்துருவேன், அந்த காதலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காதலை ஒரு வேலையாக மாற்றிக்கலான்னு. ஒரு காதலர்கள் அதுலேயும் அந்த சாரம்மாங்கிற பொண்ணு மாதம் 20 ரூபா வாங்கிட்டு ஒருவரை காதலிக்க தொடங்குறா. அவகிட்ட காதல் மொழி பேசும்போதெல்லாம் அவருக்கு இது சம்பளம் கொடுத்து செய்யப்படுற வேலையா அல்லது நிஜமானு தெரியல. இந்த வேடிக்கையில் ஏதேனும் ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப எல்லை மீறி சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுவா, சார் இதெல்லாம் ரூல் படி வராது சார், நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் இவ்வளோலாம் காதலிக்க முடியாது சார் அப்படின்னு. அதே நேரம் அவர் சொல்கிறாரு, நான் தான் காதலிக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கேன்லம்மா, அதனால் ஒழுங்காக நீங்கள் காதலிக்கணும் அப்படின்னு. ஒரு வேடிக்கையாக ஆணும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதலை மாதம் 20 ரூபா சம்பளம் கொடுத்து செய்கிற வேலையாக பஷீர் மாற்றியிருப்பார். அந்த வேலையினுடைய இடையிலேயே அந்த பொண்ணுக்கு இவர் மீது இருக்கக்கூடிய ஆசையும், அந்த பொண்ணு இந்த காதலை எப்படி வெளிப்படுத்தினாங்கிறதும் மறக்கவே முடியாமல் எழுதியிருப்பார். பஷீரால் மட்டும்தான் இப்படி ஒரு காதலிக்கிறதை ஒரு வேலையாக பகடியை செய்ய முடியும். அதுவும் கூட மாதம் சம்பளம் கொடுக்குற அந்த பொண்ணுகிட்ட அவர் பேசுகிற அந்த உரையாடல்கள் எல்லாம் படித்தீங்கன்னா தெரியும், அது காதலர்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல் தான், ஆனால் காசு கொடுத்து நடத்தப்படக்கூடிய உரையாடல். இன்றைக்கு இந்த காதல் உருமாறிடுச்சு இல்லையா, அன்றைக்கே பஷீர் சொல்கிறாரு, காதலில் ஒரு பகுதி இந்த மாதிரியான அபத்தம் தான், அந்த அபத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிற விதம் தான் அப்படின்னு. இப்போது தமிழில் இப்படி பஷீரோட ஒரு காதல் கதை எழுதப்பட்டது போகிற உலகம் முழுக்கவுமே மிகச்சிறந்த காதல் கதைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழியினுடைய கிளாசிக்கல்னு சொல்லப்படக்கூடிய செவ்விலக்கியங்களில் மிகச்சிறந்த இலக்கியமாக காதல் கதை இருக்குது. அது நாவலாக இருக்கலாம், இதிகாசமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், ஆனால் காதல் கதை இருக்குது. நம்ம ஊர்லேயே மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலியை 5 திருமணம் செய்து கொள்கிறாங்க. 5 பேருடைய மனைவி தான் திரௌபதி. ஆனால் ஒரு நாள் திரௌபதி என்ன செய்கிறா அப்படின்னா, பீமனை அழைச்சி சொல்கிறா, சவுக்கந்திகம் அப்படின்னு ஒரு பூ இருக்குது,
அது உலகத்திலேயே கிடைக்காத ஒரு மலர். அந்த மலர் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். பீமன் நினைக்கிறான், அந்த மலரை நான் உனக்கு கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு. உடனே சொல்கிறான், அந்த மலரை தேடி போக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தெரியாது சௌகந்தியம் எங்கே இருக்கும், சௌகந்தியத்தை அடையிறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு தெரியாது. ஆனால் அதை தேடி போகிறான். மிக கடினமான பயணத்துக்கு அப்புறம் சௌகந்தியத்தை அடைவதற்காக போராடி அடைந்து அதை கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். கொடுக்கோடனே அவன் கேட்குறான், நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அவனை பொறுத்த மட்டும் நான் விரும்புகிற, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய திரௌபதியை கேட்கும்போது எவ்வளவு பெரிய இடர்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தாண்டி போய் அந்த மலரை கொண்டு வந்து திரௌபதிக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். ஐவருக்கும் அவர் மனைவி தான், ஆனால் பீமனுக்கு அவள் காதலியாக இருக்கா. காதலிக்கிற பெண்ணாக மனைவியை நினைப்பவனுக்கு தான் அவள் சொன்னாலேங்கிறதுக்காக இத்தனை இடர்களை தாண்டி போய் ஒரு சௌகந்திகம் கொண்டு வர்ற மனது இருக்கும். அப்படின்னா அவள் எல்லா மனைவியும் போல வெறும் மனைவியாக பீமன் நினைக்கல, மாறா காதலியாக நினைக்கிறான். இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு இப்போவும் திரும்ப ஞாபகம் வரக்கூடியது யானையும் வண்ணத்து பூச்சியும் தான். ஒரு யானையை போன்ற பீமனும் வண்ணத்து பூச்சியை போன்ற திரௌபதியும் தான் ஞாபகத்து வராங்க. அப்படின்னா நம்ம மரபில் ஒரு கதை பாருங்கள், ஒரு கதை மக்கள் மனதில் தோன்றுது, இதிகாசத்தில் ஒரு நிகழ்வு இருக்குது, ரெண்டும் ஒன்று பக்கத்தில் வந்துடுது. இப்போ காதலிட்டோர்கள் காதலிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை சந்திப்பது, அதில் துயரடைவது, பிரிவு ஏற்படுத்தக்கூடிய துயரம்ங்கிறது தமிழ் ரொம்பவே பேசியிருக்கு, பாடியிருக்கு. சங்க இலக்கியத்தில் காதலர்களுடைய துயரத்தை அணு அணுவாக எழுதியிருக்கிறாங்க. காதலுற்ற பெண்ணுடைய மனது எப்படி இருக்கும், என்ன ஏக்கம் இருக்கும், அந்த ஏக்கத்தினுடைய எதை உதாரணமாக சொல்லுவாங்கிறதெல்லாம் அவ்வளவு நுட்பமாக எழுதப்பட்டிருக்கு. ஜெர்மன் மொழியில் ஒரு எழுத்தாளர் இருக்கார், ருடால்ஃப் லிண்டோ அப்படின்னு பேர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதுவும் காதல் கதை தான். ஜெர்மன் மொழியில் ரொம்ப புகழ்பெற்ற காதல் கதைகளில் இந்த காதல் கதையும் ஒன்று. இந்த கதையை எதை பற்றினது, ஹெர்மன் அப்படிங்கிற ஒருத்தர், ஹென்ரின்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் சிறு வயதிலேருந்தே நண்பர்கள். இவங்க சிறு வயதில் ஒன்றா வளரும்போது, ஒன்றா படிக்கும்போது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, நானும் நீயும் பிரியவே கூடாது அப்படின்னு. நம்ம பள்ளி வயதில் நம்ம எல்லோருமே அப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்போம் நம்ம நண்பனுக்கு, வாழ்நாள்லாம் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம்டா, எங்கே போனாலும் என்ன நடந்தாலும் நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு. நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும்போது இந்த சத்தியத்தை வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இரவில் பசங்கள்லாம் ஒன்று கூடுவாங்க, ஒன்று கூடி எல்லோரும் உட்காந்தோடனே சத்தியம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுவோம். என்ன சத்தியம்னா, வாழ்நாளெல்லாம் நம்ம நண்பர்களாக இருக்கணும், நாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற சத்தியம் அது. அப்படின்னா அந்த சத்தியம் உண்மையில் நடக்குமா அப்படின்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படி பள்ளி வயதில் தொடங்கி வாழ்நாளெல்லாம் நண்பர்களாக இருப்பவர்கள் ரொம்ப குறைவு. மற்றவர்களுக்கு வாழ்க்கையினுடைய பாதை ஏதோ ஒரு இடத்துல அவர்களை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடும். ஆளுக்கு ஒரு பக்கம் வளருவார்கள், ஆளுக்கு ஒரு வேலையை தேடுவாங்க. எப்போதாவது சந்தித்து கொண்டு, எப்போதாவது பழைய நட்பினோடு தோழமையோடு கைகோர்த்து கொள்வதோடு சரி, கூடவே வரமாட்டாங்க. இந்த கதையிலையும் அப்படி இந்த ஹெர்மனும் ஹென்ரியும் சிறு வயதுலேருந்தே என்ன செய்கிறாங்கன்னா, நாம் ஒன்றாவே இருக்கோம், ஒன்றாவே படிக்கணும், ஒன்றாவே வாழணும், ஒன்றாவே வாழ்க்கை முழுக்க இருக்கணும்னு சத்தியம் பண்ணி கொண்ட ரெண்டு பேர். ஆனால் எல்லா நட்பை போலவும் இவர்கள் நட்பும் பிரிஞ்சிடுது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஹென்றி எங்கே போனால் என்ன வேணான்னு தெரியல, ஹெர்மன் ஒரு பாட்டுக்கு இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப சந்திச்சுக்கிறாங்க. அந்த கடிதம் வருவதிலிருந்து தான் இந்த கதை தொடங்குகிறது. ஒரு நாள் ஹென்ரியிடமிருந்து கடிதம் வருது. இப்போ ஹெர்மன் யாராக இருக்காருன்னா ஒரு எழுத்தாளராக இருக்கார், புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கார். அவருக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதம் ஹென்றி அனுப்புகிறான். அந்த ஹென்றி அதில் எழுதுகிறான், நண்பா, நீ பெரிய புகழ்பெற்ற ஆளாக இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் எனக்கு. நான் எந்த புகழையும் அடையலை, எந்த வசதியும் இல்லை, ஒரு சாதாரணமான ஆளாக, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவனாக, வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் படுகிற ஒருவனாக நான் இப்போவும் இருக்கிறேன். நீ விரும்பினா உன்னை திரும்பி நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு சில நாட்கள் உன் கூட இருக்க விரும்புகிறேன். உனக்கு எத்தனையோ வாசகர்கள் இருப்பாங்க, அதில் ஒருத்தனாக என்னையும் நினச்சிக்கிட்டு என்னை நீ சந்திக்க விரும்பினா எனக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்புன்னு என்று அனுப்புகிறான். இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நண்பர்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் புகழ் பெற்றுட்டாங்க, வசதி அடைஞ்சிட்டாங்க, உயர்வான நிலைக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வேறு வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க. யாரோ ஒரு சிலர் அப்படி தங்கி போயிடுவாங்க, யாரோ சிலர் வறுமையில் இருப்பாங்க, யாரோ ஒருவர் அற்ப காலத்தில் இறந்து போயிடுவாங்க. அப்படின்னா நம்ம நண்பர்கள் எல்லோரும் ஒரே சீரான வளர்ச்சியை அடையலை, ஒரே போல் வாழ்க்கையை மேற்கொள்ளலை. அப்போ உயர்ந்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருப்பவர்களுக்கு கை கொடுக்கணும், கூட வச்சுக்கிடணும். எல்லா நேரத்திலும் ஒன்றாகத்தானே வளர்ந்தோம், ஒன்றாகத்தானே இருந்தோம், அந்த நட்பை மாறாமல் வச்சுக்கிடணும். அந்த எண்ணத்தில் ஹெர்மன் என்ன பண்ணுறாருனா, ஹென்ரிய பதில் எழுதுகிறார், நீ உடனே வா நண்பனே, எப்போவுமே நான் உன் கூட படித்த பள்ளி நண்பன் தான்,
என் மனதில் உன் இடம் அப்படியே தான் இருக்குது, நீ வா, நம்ம பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், என்னோடையே நீ இருக்கலாம்னு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. இப்போ அவர்கிட்ட திரும்பி ஹென்ரிகிட்டேருந்து ஒரு நன்றி கடிதமும் ஒரு புகைப்படமும் வருது. அந்த புகைப்படத்தில் எழுதி பின்னாடி ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இது என்னுடைய தற்போதைய முகம் அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தை தான் நண்பர்களே ரொம்ப என் மனதை பாதித்தது. தற்போதைய முகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இப்போ இருக்கிற என்னோட முகம் என்ன? நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களோட பள்ளி வயதில் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கிற உங்கள் முகமும் 50-60 வயதில் இருக்கக்கூடிய உங்கள் முகமும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். இந்த முகம் எவ்வளவு மாறிடுச்சு. இதுக்கு இடையில் இந்த முகம் எத்தனை விதமாக மாறியிருக்கு. உங்களோட 18 வயதில் உங்கள் முகம், 25 வயதில் உங்கள் முகம், திருமண நாளில் உங்கள் முகம், வேலைக்கு போகும்போது உங்கள் முகம், குழந்தைகள் உள்ள வயதில் உங்களோட முகம், நடுத்தர வயதில் உள்ளவங்க முகம், முதுமையை எட்டும் போது ஒரு முகம், முதுமையை அனுபவிக்கும் போது ஒரு முகம்னு உங்கள் முகம் எத்தனை மாறி இருக்குது. அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒரு சேர ஒட்டி நீங்கள் பார்த்தால் தெரியும் உங்கள் முகத்தினுடைய வளர்ச்சி, உங்கள் முகம் அடைந்த மாற்றங்கள். உங்கள் காலத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போவாவது ஒரு முறை ஒரு சேர பார்க்கணுன்னா உங்களுடைய எல்லா இந்த புகைப்படங்களையும் எல்லா முகங்களையும் பாருங்கள். பார்த்தால் தெரியும் உங்கள் முகத்தில் நிறைய கோடுகள் வந்துருச்சு, நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. சிறு வயதில் உங்கள் முகத்தில் எவ்வளவு ஒரு அப்பாவித்தனமும் உலகை நோக்கிய ஒரு வசீகரமாக தோன்றக்கூடிய புன்னகையும் உள்ள முகமாக இருந்திருக்கு. குறிப்பாக பள்ளி வயதில் நீங்கள் எடுத்த புகைப்படத்தினுடைய கண்களை பாருங்கள். களங்கம் இல்லாத, தூய்மையான, அழகான, ஒளிரக்கூடிய அந்த கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களைப்பாயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வயதேறியிருக்கு. 100,000 காட்சிகளை பார்த்து பார்த்து சலித்த அந்த கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மென்மையை இழந்து, அதனுடைய ஒளியை இழந்து, ஒரு களைத்து போன, சலித்து போன மனிதனுடைய கண்களாக மாறிடுது. முதுமையினுடைய கண்களில் பார்வை குறைவும் சேர்ந்த பின்னாடி அந்த கண்கள் பாதி கண்களாக மாறிடுது. அப்போ இளமையினுடைய பள்ளி வயதினுடைய அந்த கண்களிலிருந்து இந்த முதிய கண்களுக்கு இடையில் என்ன நடந்தது? அந்த கண்கள் உலகை ஆசையோடு பார்க்க தொடங்கிய கண்கள். அந்த கண்களுக்கு எல்லாமும் புதிதாக இருந்தது. பள்ளிக்கூட வயதில் நீங்கள் எதை பார்த்தாலும் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்களுக்கு உலகம் பழகியது. உண்மையில் கண்கள் உலகத்தை பழக்கியதா அப்படின்னா இல்லை. கண்கள் வழியாக உலகம் உங்களுக்குள்ளே நிரம்ப தொடங்கிய பிறகு, எல்லாத்தையும் பார்த்து சலித்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கண்களினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்கிறீங்க, சலிப்படைய ஆரம்பிக்கிறீங்க. இந்த தற்போதைய முகத்தை, ஹென்ரியினுடைய தற்போதைய முகத்தை ஹெர்மன் பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது யாரோ வயதானவருடைய ஒரு முகம். ஒரு 60 வயதில் இருக்கக்கூடிய, ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு எல்லா இன்னல்களையும் அனுபவித்த ஒரு முகம். அந்த முகத்திலேயே கவலை இருக்குது, அந்த முகத்திலேயே சோகம் இருக்குது, அந்த முகத்திலேயே வாழ்வை ஏற்படுத்திய களைப்பு முழுக்க தெரியுது. இவன் இல்லையே ஹென்றி, என்னோடு படித்த ஹென்றி எவ்வளவு அழகாக இருமா, எவ்வளவு துடிப்பாக இருமா. இந்த ஹெர்மன் எப்போவாது சாலையில் நடந்து போகும்போது அழகான இளைஞன் துடிப்பாக வந்தால் இப்படி தான் ஹென்றி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இந்த புகைப்படத்தை, இப்போதைய தற்போதைய அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு தெரியுது, இவன் இல்லை என் நண்பன். என் நண்பன் என் மனதில் 10 வயசில் நான் பார்த்த, 15 வயதில் என் கூட இருந்த அந்த அழியா வசீகரம் உள்ள முகம்தானே அப்படின்னு தோணுது. ஆனால் அவன் ஒன்று ஏற்றுக்கிறான். இல்லை, ஹென்ரிக்கு வயசாயிருச்சு, ஹென்ரியினுடைய கண்கள் நரைச்சிருச்சு, அந்த புருவங்கள்லாம் நரைத்த புருவங்களாயிருச்சு, முகத்தில் கோடுகள் வந்துருச்சு அப்படின்ட்டு உடனே இவன் கண்ணாடியில் போய் பார்க்குறான். இவன் முகமும் அது அப்படி தான் இருக்குது. அந்த தற்போதைய இவனுடைய முகத்தை இந்த புகைப்படத்துக்கு பிறகு பார்க்கும்போது, ஆமாம் எனக்கும் தான் வயசாயிருச்சு, நானும் அவனை போல தான் இருக்கிறேன், ஆனால் நான் இன்னும் என்னுடைய இளமை நினைவுகளோடையே இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த புகைப்படத்தை வைத்து தன் புகைப்படத்தை பார்க்குறான். இப்போ ரெண்டுமே அவனுக்கு தெரியுது, நாம் 2 பேருமே நீண்ட காலம் வாழ்ந்து வயதானவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு. ஹென்ரியினுடைய வருகைக்காக காத்திருக்கிறான். ஒரு நாள் ரயிலில் வந்து ஹென்றி இறங்குறான். ரயில்வே ஸ்டேஷனில் போய் இவன் பார்த்தா, அவன் இறங்கும் போதே அவ்வளவு தடுமாற்றத்தோட ரொம்ப மெலிந்த உருவதமாக வந்து சேர்றான். 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்து கொள்ளும் போது பள்ளி நட்பினுடைய வேகம் இல்லை, ஆவேசம் இல்லை, கைகுலுக்கள் இல்லை. 2 வயதானவர்கள் சந்தித்து கொள்வது போல் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அமைதியாக வீட்டுக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, ஒன்றாக உட்கார்றாங்க. அந்த ஹென்றி கேட்குறான், நான் புகைப்பிடிப்பேன், பிடிக்கலாமா அப்படின்னு. தாராளமாக பிடி அப்படிங்கிறான். அவன் புகைப்பிடிக்கிறான். ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்துட்டு புகைப்பிடிச்சிக்கிட்டே அவன் சொல்கிறான், என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு. என்னடா இப்படி சொல்கிற, நானும் நீயும் எவ்வளோ வருஷம் கழித்து சந்திக்கிட்டு இருக்கோம், பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குது,
நீ என்ன ஆன? உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? எதுவுமே எனக்கு தெரியாதேடா! நீ வந்து கல்லூரி நாட்கள்ல போன அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாதே! எல்லாம் உன் வாழ்க்கைய சொல்லு அப்படிங்கிறான் ஹெர்மன். அத தான்டா எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. ஏன்னா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஆனா எல்லாமே நடந்தது. எதுவும் சரியா நடக்கல. எதுவும் நான் விரும்பினபடி நடக்கல. ஆனா வாழ்ந்து இருந்தேன். எதையாவது ஒரு விஷயத்த நான் வாழ்க்கை முழுக்க அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அது கஷ்டங்கள் தான். எல்லா நிலையிலயும் நான் ஒரு தோல்வியுற்ற மனிதன். எதையும் பெரிசா வெற்றி அடையல. நீ பரவாயில்லடா, நீ ஒரு எழுத்தாளன் ஆயிட்ட, எழுதிட்ட, பெரிய இடத்த அடைஞ்சிட்ட. நான் அப்படி ஆகலடா அப்படின்னு சொல்றான். டேய் அத விடுடா, நீ என்னடா பண்ணுன சொல்றா அப்படின்னோனே அவன் சொல்றான், நான் படித்து முடித்தேன். எனக்கு இசையில ஆர்வம் இருந்தது. ஆனா இசைக்கலைஞன் ஆக முடியல. நான் வேற வழி இல்லாம பள்ளிக்கூடத்தில போய் ஒரு ஆசிரியராக மாறினேன். அந்த ஆசிரியர் பணியில முழுமையா ஈடுபடலான்னா, சக ஆசிரியர்களோட போட்டி, படிக்காத மாணவர்களை படிக்க வைக்கணுங்கிறதுல நான் காட்டின ஈடுபாடு ஏற்படுத்தின விளைவுகள், என்னால அந்த வேலையும் சிறப்பா செய்ய முடியல. ஆனா நான் ஒரு உறுதியாக இருந்தேன். நான் விரும்புகிற விஷயத்தை எப்போவாவது நான் செய்வேங்கிறதுனால, நல்ல ஆசிரியர் ஆகணுங்கிறதுக்காக நான் பிள்ளைங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தேன். நெறைய நேரம் அவர்களோட செலவிட்டேன். என்னோட வகுப்புல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு நல்லா படிக்க வராது. வசதியான வீட்டு பையன். ஆனா, அந்த பையன் மேல தனி அக்கறை காட்டி, அவனுக்காக கூடுதலா பயிற்சி குடுத்து, அவன படிக்க வச்சேன். அவன் ஒரு நாள் சொன்னான், "சார் நீங்க என்ன மட்டும் இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்காவுக்கும் பாடம் சொல்லி தரணும் சார். எங்க அப்பா பணம் குடுப்பார் சார் வாங்க" அப்படின்னு. ஒரு மாணவிக்கு பாடம் சொல்லி தரலாமே அப்படிங்கிற ஆசையில அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே எலன் அப்படிங்கிற ஒரு பொண்ண பார்த்தேன். ரொம்ப அடக்கமான, அமைதியான, படிக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணு. அவளுக்கு நான் பாடம் சொல்லி தந்தேன், இசை கத்துக் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டுக்கு போனேன். பெரிய வசதியான ஒரு வீடு. அப்போ என் மனதுக்குள்ளாடி ஒரு ஆசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு இவ்வளோ அன்பு செலுத்துறாளே, காட்டுறாளே என்கிட்ட. ஒருவேளை அவள நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா ஆயிரலாம். வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்துரலாம். அவளுக்கு ஒரு நல்ல கணவனாவும், நான் விரும்பிய வாழ்க்கையை அடையக்கூடியவனாவும் இருப்பேன். மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அவகிட்ட என் காதல சொல்லல. அவளும் தன் காதலை என்கிட்ட வெளிப்படுத்தல. ஆனால் ஒரு நாள் அவ என்கிட்ட வந்து சொன்னா, "சார் இந்த பாடம் இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சார்" அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு நான் கேட்கல. நான் எலனோட சகோதரன அழைச்சு என்னப்பான்னு கேட்கும்போது அவன் சொன்னான், "எங்க அக்காவுக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு சார். அவங்க ஒரு பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போறாங்க" அப்படின்னு. நான் பதிலே சொல்லல. சில நாட்கள்ல அவங்களுக்கு திருமணம் நிச்சயமானது போயிருச்சு. காதலை நான் சொல்லவே இல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு நான் காதலிச்சேன்னு தெரியும். நான் சொல்லாத காதலால நான் அதிகமான துயருற்றேன். அந்த வீட்டுக்கு திரும்பி போக பிடிக்கல. பாடம் சொல்லி தர பிடிக்கல. அந்த கல்யாணம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு மனிதன் ஒரு காதலை சொல்லாமல் போகும்போது, அந்த காதல் அவன் மனதுக்குள்ளாடி ஒரு காயம் போல மாறிருது. ஆறாத ரணமா மாறிருது. தனிமையிலேயே இருக்க விரும்பினேன். அதையே நினச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கே இருந்தா அவ ஞாபகம் வருமேங்கிறதுனால அந்த ஊர விட்டே வேற ஊருக்கு போய் வேற ஒரு இடத்துல வேற வேலை பார்த்தேன். அங்க குடிப்பழக்கம் அதிகமானது. குடிச்சேன். என்னால ஹெலன மறக்கவே முடியல. என் வாழ்வில் ஒரு அர்த்தமும் இல்லன்னு சொல்லிட்டு வேலையும் கிடைக்கல, காதலிக்கிற பொண்ணுட்டயும் சொல்ல முடியலன்னு நெனச்சு, என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொள்வது போல வேலைகள் செஞ்சேன். பின்னாடி திடீர்னு ஒரு நாள், நான் ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது, தற்செயலாக அந்த பொண்ண திரும்பி பார்த்தேன். அவளும் என்ன பார்த்தா. நீண்ட காலத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம். சந்தித்து கொண்டபோது, அந்த பழைய அன்பிலிருந்து துளி கூட மாறாம அவ என்கிட்ட வந்தா. பேசினா. எனக்கு தான் சங்கடமா இருந்தது. அவ இப்ப இன்னொருவருடைய மனைவி. அவகிட்ட நான் எப்படி பேசுறது, பழகுறதுன்னு. அவளோ அந்த தயக்கமே இல்லாமல், ஒரு ஆசிரியரிடம் பழகுற மாணவியைப் போலவே என்கிட்ட பழகுனா. அன்பு காட்டுனா, உதவி செய்தா. உதவி செய்ததோடு, "ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஏன் சார் உங்கள அழிச்சுக்கிறீங்க? நீங்க நல்லா இருக்கணும் சார், நல்லா வரணும் சார். நீங்க வாழ்க்கையில பெரிய மேன்மை அடையணும் சார்ன்னு" சொன்னதோட எனக்கு பண உதவியெல்லாம் செஞ்ச தயாரா இருந்தா. அது என் மனதை இன்னும் துன்புறுத்தியது என்ன அப்படின்னா, நாம விரும்பி நாம அடைய முடியாத ஒரு பெண் இன்றைக்கு நம்ம அவலத்தை பார்த்து உதவி செய்கிறாளேங்கிறது குற்ற உணர்வை ரொம்ப அதிகப்படுத்துச்சு. அதனால நான் வாங்க மறுத்துட்டு அவகிட்ட இருந்தே தப்பி ஓடினேன். வாழ்க்கையில இப்படி இழந்த நான் எங்கெங்கோ சுத்தி அடிச்சு திருப்பி அவள அவள எந்த இடத்துல சந்தித்தேனோ அதே வீட்டிற்கு இன்னொரு முறை போய் அவள பார்க்கணும்னு பல வருஷம் கழிச்சு போனா, அதே வீட்ல அந்த பொண்ணு இருந்தா. இப்போ அவ கணவன் இல்ல. கணவன் இறந்துட்டான். அவளோட சகோதரன் இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன பார்த்தாங்க. பார்த்துட்டு, "சார் நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தீங்களோ, அதே போல இப்பவும் வாங்க. எங்க வீட்டோட இருங்க. எங்க கூட எல்லாவற்றையும் பழகலாம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தான் அது கேட்க முடியல. பார்க்க முடியல. எந்த பெண் என் வாழ்க்கையை விட்டு போய்ட்டான்னு நினைக்கிறாளோ, அவ திரும்ப திரும்பி வரா.
இப்போ இன்னொரு கனவு வந்துச்சு. இப்போ தான் அவளுக்கு திருமணம் ஆகி கணவனை இழந்துட்டாளே, அவளை நாம் திருமணம் பண்ணிக்கலாம். அவ கூட திரும்ப இன்னொரு வாழ்க்கையை வாழலாம் என்று புதிய கனவு வந்தது. ஆனா அதுவும் சாத்தியமாகல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காத, எதையும் அடைய முடியாமல், எல்லாவற்றையும் மனதுக்குள்ள மட்டுமே நினச்சுக்கிட்டு, அந்த தோல்வியிலேயே வாழ்ந்து முடிவது தான் என் வாழ்க்கை போல இருக்கும்னு நினச்சு வந்துட்டேன். இப்போ கூட நான் உன்னை தேடி வந்தது காரணம், என் வாழ்வினுடைய அந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறான். ஹெர்மனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு மனிதனை வாழ்வினுடைய பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் வேறு வேறு விதமாக துரத்துனா கூட, ஒரு காதல் அவனை வேறு 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 இடங்களை அலைய வச்சிருக்கு. அந்த காதலை அவன் சொல்லவே இல்லை. சொல்லாத காதல் அவனை மாளா துயரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. அதிலிருந்து விடுபடவே முடியல. இப்போ கூட அதை அடைவதற்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு. ஹெர்மனே அந்த எலனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். எலன், நீ உண்மையிலேயே ஹென்ரியின் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தா, உண்மையிலேயே ஹென்ரியை காதலிப்பவனாக இருந்தா, உன் வாழ்க்கைக்கு அவன் உறுதுணை வேணும்னு நினச்சேன்னா, நீ அவனை தேடி வந்து அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு கடிதம் எழுதுகிறான். அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதோட கதை முடிகிறது. ஆனால் இந்த கதை ஒரு பிரிந்த சொல்லப்படாத காதலை மட்டுமல்ல, காதலுற்ற மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எல்லா விஷயங்களையும் மறந்துடுறான் பாருங்க. தன்னோட தைரியத்தை இழந்துடுறான், பெரிய படிப்பை இழந்துடுறான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு இனி யாருக்கும் தான் முக்கியம் இல்லைங்கிற ஒரு உணர்வை இழந்துடுறான். ஒருவரால் மட்டுமே காதலிக்கப்படுவது போதும், தான் விரும்புகிற ஒரே ஒரு பெண் தன் வாழ்க்கை முழுக்க தன்னோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவனா அந்த ஹென்றி மாறிடுறான் இல்லையா. அப்போது காதலை சொல்லுகிற கதைகளில் இந்த கதைக்கு ஏன் ஒரு தனி இடம் இருக்குன்னா, இந்த கதையில் வரக்கூடிய காதல் நிஜமாக இருக்குது. இந்த ஹென்றி ஒருவன் அல்ல, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஹென்றி இருக்கான். ஹென்ரியை போல ஒருவன் நடந்து கொள்கிறான். ஹென்ரியை போல மறக்க முடியாத அந்த காதலை மனதுக்குள்ளாடியே வச்சுக்கிட்டே இருக்கான். ஹென்ரியாவது இந்த வாழ்க்கையில் தன்னை அழிச்சுக்கிட தொடங்கி நண்பனிடம் வந்து தன் கதையை சொல்கிறவனாக மாறிடுறான். நம்ம ஆட்களில் நிறைய பேர் ஹென்ரியாக வாழ்ந்து கொண்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த வாழ்க்கைக்குள்ளாடியும் கூட தன் முதல் காதலை மறக்க முடியாமல் அந்த பேரை தன் மகளுக்கு வைத்து கொண்டு அவளை அழைப்பதன் வழியாக தன் முதல் காதலை நினைவுபடுத்திகிட்டே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஏன் வேறு எந்த உறவையும் விட காதல் இவ்வளவு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னா, அந்த யானை கதை தான். அந்த யானையை வானில் பறக்க வைப்பதாக சொல்லுகிற வண்ணத்து பூச்சியுடைய பேச்சை யானை நம்புகிறது. யானையால் முடியும் என்று யானைக்கே வண்ணத்து பூச்சி சொல்கிறது. ஒரு யானையும் வண்ணத்து பூச்சியும் இணைந்து வாழ முடியும் என்பது காதலால் மட்டுமே தான் சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது இலக்கியம் இவ்வளோ சொல்லுதுன்னா இதை சினிமாவில் சொல்லும் போது கேட்கவே வேண்டாம். உலகம் முழுக்க மிகச்சிறந்த காதல் திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடியிருக்கு. காதல் கதைகளை பார்ப்பதுக்கு எப்போவுமே விரும்புகிறாங்க. அதிலும் காதலில் பிரிவு ஏற்பட்டு திரும்ப சந்திக்கிற பழைய காதலர்கள் திரும்ப சந்திக்கக்கூடிய படம் எப்போ வந்தாலும் நமக்கு பிடிக்குது. காரணம் அது அவர்கள் கதை அல்ல, நம்ம அனைவருடைய கதை. அப்படி ஒரு படம் ஜப்பானில் எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ப்ரிங் இன் எ ஸ்மால் டவுன் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்றதை பற்றின படம். ஸ்மால் டவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறுநகர வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதிலிருந்து உருவாகி வந்தவன் நான். ஒரு பெரிய நகரமும் கிராமமும் இல்லாமல் சிறு நகரத்துக்குன்னே ஒரு அழகு இருக்குது, சிறு நகரத்துக்குன்னே ஒரு வாழ்க்கை இருக்குது, சிறு நகரத்துக்கு என்றே சில வேட்கைகள் ஆசைகள் இருக்குது. சிறு நகரம் பெரிய நகரத்தை போன்றது அல்ல, ஆனால் சிறிய நகரத்துக்கென்றே சில கனவுகள் இருக்குது. இந்த கதை அப்படி ஒரு சிறு நகரத்தில் வாழ்ந்த கதை. ஒரு டாக்டர் ரொம்ப நாள் கழித்து தன் நண்பனை பார்க்கறதுக்காக ஒரு சிறு நகரத்துக்கு வரார். வந்து அந்த நண்பன் வீட்டுக்கு போனால் நண்பனுக்கு வந்து காச நோய் இருந்திருக்கு. அந்த காச நோய் வந்த நண்பன் படுக்கையிலே கிடைக்கிறான். அவனுடைய மனைவி அவனுக்கு சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கா. நண்பன் அனுபவப்படுத்துகிறான், என் மனைவியை நீ பார்த்தது இல்லையே, வர சொல்கிறேன் பாருன்னு சொல்லி மனைவியை அழைக்கிறான். மனைவி வந்தால் டாக்டர் அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா டாக்டருடைய காதலி தான் அவருடைய மனைவி. அப்போ நோயுற்ற ஒருவனுடைய மனைவியாக இருப்பது தன்னுடைய பழைய காதலின்னு தெரிகிறார். அந்த பொண்ணு காட்டிக்கிட மாட்டேங்கிறார். இவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறான், இவன் என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம், இப்போ இவன் டாக்டர் ஆகிட்டான், இவன் தான் என்னை க்யூர் பண்ண போகிறான் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு இந்த இவங்களுடைய காதல் பாதையிலேயே முறிந்து இந்த கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா, அது விருப்பமில்லாமல் நடந்த செயல். இப்போ பழைய காதலன் வந்த பிறகு அவனிடம் காதலனாகவே அவனை வச்சுக்கிடணுமா அல்லது கணவனுடைய நண்பன்கிற முறையில் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன தத்தளிப்பு, ஒரு அவஸ்தை அவளுக்கு உருவாகுது. இதுக்கிடையில் பழைய காதலியை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நண்பனுடைய மனைவியாக பார்க்கக்கூடிய டாக்டருக்கு அவகிட்ட தான் எப்படி பழகணும், நண்பன் மனைவிங்கிற மாதிரி பழகணுமா,
பழைய காதலிங்கிற மாதிரி பழகணுமான்னு தெரியல. அவரும் மனவேதனைப்படுகிறார். அவருக்கு ஒரு அறை கொடுக்குறாங்க. அந்த அறையில் அவள் தங்கி இருக்கிறா. தங்கி இருக்கக்கூடிய அறைக்கு அவள் இரவில் அவள் வர்றா. வந்து அவகிட்ட சொல்கிறா, பழச எதையும் என் கணவனுக்கு சொல்லாதீங்க, அவருக்கு தெரியாது, அதனால் எப்பவும் போல் நீங்கள் அவரோட நண்பராகவே இருங்க அப்படின்னு. ஆனால் அவள் காட்டுகிற அக்கறை, அவள் செலுத்துகிற அன்பெல்லாம் பழைய காதலோட அடையாளம் போலவே இருக்குது. இப்போ அவர் சொல்கிறார், உன் கணவனுக்கு இருக்கக்கூடிய நோய் முற்றிக்கிட்டே இருக்குது, இந்த சிகிச்சையை அவர் தீவிரமாக செயல்படணும். இந்த நிலையில் உன்னுடைய முடிவு என்ன? நீ விரும்பினால் நான் உன்னை ஏற்றுக்கிட்ட தயாராக இருக்கேங்கிறா. அவளுக்குள்ளாடியும் ஒரு குழப்பம் உருவாகுது. ஒரு பக்கம் நோயுற்று மரணத்திற்காக காத்திருக்கிற கணவன், இன்னொரு பக்கம் பழைய காதலன், நடுவில் ஒரு பெண். இந்த கதையை யோசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதே கதை கருவில் தமிழில் திரைப்படம் வந்திருக்கு, ஓடி இருக்கு. இந்த கதையும் அந்த கதையும் ஒன்றை ஒன்று தழுவி எடுக்கப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஒரே வேளை இதே போன்ற பொது கதை கருக்கள் உலகம் முழுக்கவுமே இருக்கா, அந்த பாதிப்பாக இருக்கலாம். அல்லது ஒருவேளை இந்த படத்தினுடைய பாதிப்பிலும் கூட தமிழ் படம் எடுக்கப்பட்டிருக்கலாம். அதை பற்றி எனக்கு உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இரண்டிலுமே ஒன்று இருக்குது, என்னென்னா ஒரு பழைய காதலியை ஒருவன் சந்திக்கும்போது அந்த காதல் துளிர்விட போகிறதா அல்லது பழையது அப்படியே தானா? அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த காலத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இத்தனை காலமாக விருப்பமே இல்லாமல் ஒரு கணவனோடு வாழ்ந்த இந்த வாழ்வினுடைய சலிப்பை அவள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவளை அறியாமல் இந்த டாக்டரின் பக்கம் வர தொடங்குகிறார். டாக்டருக்கோ அது தவறு, தான் நண்பனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய பெண்ணோட பழகக்கூடாது, அவள் தன்னுடைய பழைய காதலியாக இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கணும்னு அவர் கண்ணியத்தோடு நடக்க பார்க்குறார். இந்த காதலினுடைய அந்த முக்கோணத்துக்குள்ளாடி என்ன நடக்குங்கிறது தான் அந்த படம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முந்திய படம்னாலும் அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மை, அந்த கதையில் இருக்கக்கூடிய பழைய காதல் திரும்ப வந்துருமா, அவர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்கிறா அப்படிங்கிற அந்த பதைப்பு இன்றைக்கும் அதை ஒரு சிறந்த காதல் படங்களில் ஒன்றாக இருக்குது. காதலிட்டவர்கள் என்ன ஆனவாங்க, ஒரு பித்து நிலை அடைஞ்சிருவாங்க. அந்த பித்து என்ன செய்யும் அப்படின்னா, அவர்களை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். உலக புகழ்பெற்ற ஓவியரான வான்கோ இருக்கிறார். வான்கோ ஒரு சிறந்த ஓவியர் மட்டுமல்ல, அவர் இலக்கியம் படிச்சிருக்கிறாரு, தத்துவம் படிச்சிருக்கிறாரு. உலகை பற்றி அவருக்கென்று ஒரு சொந்த பார்வையும் அவதானிப்பும் இருக்குது. அதை எல்லாம் கடிதங்களாக எழுதியிருக்கார். 600க்கு மேற்பட்ட கடிதங்கள் வான்கோ எழுதியிருக்கிறார். இந்த வான்கோவினுடைய கடிதங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கு. தமிழ்லேயும் கூட வான்கோவினுடைய கடிதங்கள் புத்தகமாக வந்திருக்கு. நாம் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு கடித தொகுப்பு எதுன்னா வான்கோவினுடைய கடிதம். இந்த வான்கோவினுடைய கடிதத்தை வான்கோ வாழ்நாளில் வெளியிடலை. அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய சகோதரனுடைய மனைவியான ஜொஹானா தான் வெளியிட்டாங்க. அவங்க தான் வான்கோவினுடைய பெயிண்டிங் எல்லாத்தையும் திரும்ப உலகுக்கு அறிமுகப்படுத்தி அவர் கடிதங்களை எல்லாம் டச்சு மொழியில் மொழியாக்கம் பண்ணி வெளியிட்டு, இன்றைக்கு வான்கோவினுடைய எழுத்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா அது ஜொஹானாவால் உருவானது தான். அவங்க யார் அப்படின்னா வான்கோவினுடைய சகோதரனான தியோவினுடைய மனைவி. ஓவியத்தை நேசித்தவர், தியோவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. சகோதரர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நட்புக்கு உதாரணமாக நான் தியோவையும் வான்கோவையும் தான் சொல்லுவேன். வான்கோவுக்கும் தியோவுக்கும் இருந்த நட்பு இருக்கு இல்லையா, வான்கோ தான் காலகட்டத்தில் அவரோட ஒரு பெயிண்டிங் கூட விற்கலை. இன்றைக்கி அவரோட ஒரு பெயிண்டிங் 500 கோடி 600 கோடிக்கு விற்பனை ஆகுது. ஆனால் அவர் காலத்தில் அதை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. கலையினுடைய ஒரு உன்மத்தத்தால் ஒரு பற்றி எரியக்கூடிய நெருப்பு போன்ற ஒரு வண்ணத்தை உருவாக்கினவர் அவர். அவரோட கோடுகளுடைய தீவிரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீற்றம் இருக்கும். அதனோட வசீகரமே என்ன அப்படின்னா அவர் வண்ணத்தை அவர் கையாளுகிற விதம் தான். வான்கோவினுடைய ஸ்டாரி நைட்ஸ் போன்ற ஓவியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ஓவியத்தினுடைய உன்னத காட்சியை ஒன்று அவர் வரைஞ்சிருக்கார். அவர் வரைந்த சூரியகாந்தி பூக்கள்லாம் வெறும் சூரியகாந்தி பூக்கள் இல்லை, மனசாட்சியினுடைய கண்களைப் போல அந்த படத்தை வரைஞ்சிருக்கார். தனிமையில் காதலிக்கிற பெண்களால் நிராகரிக்கப்பட்டவராக, மனநிலை தவறியவராக உலகம் அறிந்த அந்த வான்கோ எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு சிறப்பாக ஒவ்வொன்றையும் பார்க்குறார் அப்படிங்கிறத அவரோட கடிதங்கள் வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இவர் ஒரு பெண்ணை காதலித்தார், ரேஷல் அப்படிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா, அவளை நிறைய பேர் என்னென்னா விலை மாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அவள் விலை மாது அல்ல, உணவு பரிமாறுகிற பெண்ணாக இருந்தவ. ஆனால் அவள் தங்கியிருந்த விடுதி இந்த மாதிரி விலை மாதர்களுக்கான விடுதி, பாலியல் தொழில் நடக்கக்கூடிய விடுதிங்கிறதுனால அவளை பாலியல் தொழிலாளியாக சித்தரிச்சிட்டாங்க. ஆனால் ரேஷல் அந்த பாலியல் தொழிலாளியில் உணவு பரிமாறுகிற பெண் சொல்கிறாங்க. அந்த 16 வயதான அந்த பெண் மீது வான்கோ கொண்ட காதல் என்ன செய்ததுன்னா, அவளை திரும்ப 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 அவளை தேடி போக செய்தது. அவள் தன்னை விட்டு பிரிந்துடுவாரோங்கிற அந்த ஒரு பயத்தில்
அவளை தன் பக்கமே வைத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வேட்கையில் அவர் மனதினுடைய கொந்தளிப்பில் அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய காதை அறுத்து அவளுக்கு கொடுத்துட்டார். யோசித்து பாருங்கள், யாராவது ஒரு மனிதன் காதலில் தன் காதை அறுத்து காதலிக்கு பரிசாக தர முடியுமா அப்படின்னா அது ஒரு பித்து. அந்த பித்தை வான்கோ நிறைவேற்றினார். அந்த அறுபட்ட காதில் ஒரு சிறு நுனியை தவிர மித்த எல்லாத்தையும் அவர் அறுத்துட்டார். அதுக்கப்புறம் அந்த காதை அவளிடமே கொண்டு போய் கொடுத்தார். அதை திரும்ப கொண்டு போய் ஒட்ட வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. காதலினுடைய இந்த ஒரு உன்மத்தம், ஒரு பித்து வான்கோவினுடைய ஒரு காதை இழக்க வச்சிருக்கு. அந்த காது அறுபட்ட வான்கோவினுடைய ஓவியம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் காதலினுடைய நிரந்தர சின்னம். காதல் எதையும் இழக்க வைக்கும். ஆனால் எதை விடவே விடாது அப்படின்னா ஒருவர் மீது கொண்டிருந்த இன்னொருவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றை, நேசத்தை, இணைந்தே வாழுவோம் அப்படிங்கக்கூடிய அந்த பேருண்மையை விடவே விடாது. இந்த யானையும் வண்ணத்து பூச்சியும் காதலித்த கதையிலிருந்து நான் குழந்தைகளுக்காக ஒரு கதை எழுதினேன். இது ஒரு வேடிக்கை கதை. ஒரு பூனையும் கோழியும் காதலித்த கதையை நான் எழுதினேன். அதுக்கு அந்த கதை ஒரு தூண்டுதலாக இருந்தது. ஒரு பூனை ஒரு கோழியை காதலிக்கிறதோடு கோழி வீட்டில் போய் என்ன செய்யும் அப்படின்னா பொண்ணு கேட்கும். அந்த கோழியினுடைய குடும்பத்தார் சொல்லுவாங்க, நீ ஒரு பூனை, அதுவும் திருட்டு பூனை, உன்னை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு அந்த கோழி குடும்பத்தினர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பூனை சொல்லும், எல்லா பூனைகளும் திருடுற பூனை இல்லை, நான் ஒரு வளர்ப்பு பூனை, வசதியான வீட்டு பூனை, ஒழுக்கமான பூனை, படித்த பூனை, எனக்கு பொண்ணு கொடுங்களேன்னு. அப்போ கோழியினுடைய குடும்பத்தார் சொல்லுவாங்க, இது வழக்கத்தில் முறையே கிடையாது, ஒரு பூனையை எப்படி கல்யாணம் முடிக்க முடியும், பூனை என்ன ஜாதி, நாங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்கும். பூனை என்ன குடும்பத்தை சேர்ந்தது, நாங்கள் என்ன குடும்பத்தை சேர்ந்ததுன்னு. ஆனால் கோழியும் பூனையும் முடிவு பண்ணுவாங்க, நாம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இவங்க யாருக்கு தடை, நீ விரும்புகிற நான் விரும்புகிறேன், நாம் 2 பேரும் தடையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணதோடு அவங்க முடிவு பண்ணுவாங்க, நாம் ஒரு நகருக்கு போய்விடலாம், நகர வாழ்க்கையில் இதெல்லாம் அடையாளம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை என்று ஒரு பூனையும் அதன் மனைவியான ஒரு கோழியும் நகரில் வசிக்க தொடங்குவாங்க. 2 பேரும் 2 வேலைக்கு போவார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இனிதாக இருந்ததுன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறேன். யானையும் வண்ணத்து பூச்சியுமாக இருக்கலாம், பூனையும் கோழியுமாக இருக்கலாம், அல்லது நாம் அறிந்த எந்த பேருள்ள ஆணும் பெண்ணுமாக இருக்கலாம். காதல் இடையுறாமல் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் காதலால் பிரிப்பதற்காக, காதலிக்கிறார்கள்ங்கிற ஒரு விஷயத்திற்காக கொலை செய்யப்படுகிற வரைக்கு இவ்வளவு மூர்க்கமாக ஜாதியும் மதமும் பேதங்களும் அதிகாரமும் பணமும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இடைவிடாமல் துரத்தும் போதெல்லாம் காதல் ஒரே விஷயத்தை உலகத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கு. இந்த உங்களுடைய எந்த தடையாலும் காதலை தடுத்து விட முடியாது, நிறுத்திவிட முடியாது, தோற்கடித்து விட முடியாது. வெல்லும். காதலின் வழியாக ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குவார்கள். இந்த சவாலில் வென்ற பலரும் வாழ்நாளெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வசதி இல்லாமல் கூட இருக்கலாம் சார், ஆனால் நான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், இணைந்து வாழ்கிறோம், கடினமான வாழ்க்கையை வாழ்கிறோம், ஆனால் விருப்பமான பொண்ணோடு விருப்பமான ஆணோடு வாழ்கிறோங்கிறாங்க. அதுதான் நண்பர்களே காதலோட சிறப்பு. காதலை கொண்டாடுகிற இலக்கியங்கள் உலகம் முழுக்க இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. அதை வாசிப்போம், கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.